என்னக்கா ஆச்சு, கதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கிவ்அவேன்னு சொன்னீங்க, பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் கிவ்அவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு கதையை கேட்டுருங்க. ஒரு விவசாயிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார். 2 பேர்த்து கையிலையும் ஒவ்வொரு கை விதைய வந்து கொடுக்குறாங்க. 2 பேருமே விதைய விதைக்கிறாங்க. சோம்பேறியாக இருக்கிற பையன் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு எதையும் கவனிக்காமல் விட்டுறான். ஆனால் வந்து சுறுசுறுப்பாக இருக்க பையன் நல்லா கவனித்து கடின உழைப்பை கொடுக்குறான். 1 வருஷத்துக்கு அப்புறமா சுறுசுறுப்பாக இருந்து கடின உழைப்பு போட்ட இந்த பையனுக்கு நிறைய காய்கள் பழங்கள் வந்து கிடச்சிருக்கு. சோம்பேறியாக இருந்த பையனோட செடி வந்து இறந்து போயிடுது. அப்போ வந்து 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, முயற்சி செஞ்சு கடின உழைப்பு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும்னு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே கிடைக்காது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். வீடியோவுக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட முடிவில் நான் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.